அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், எலும்பு மூட்டு சிகிச்சை நிபுணர், ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டல், நாகர்கோயில். ஸோ நிறைய நம்ம அறுவை சிகிச்சை பற்றி உள்ள டாபிக்லாம் பேசினோம். சில பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், சில பேருக்கு போர் அடிச்சிருக்கும் டாக்டர் ஆப்ரேஷன் பற்றி பேசுகிறாங்கன்னு. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், நம்ம எலும்புக்கு என்ன மாதிரி சத்துகள் தேவை. இப்போ எல்லாருமே எலும்பு அப்படின்ன உடனே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கால்சியம் தான். கால்சியம் சத்து இருந்தாலே போதும், எலும்பு வந்து ஸ்ட்ரென்த் ஆயிரும் அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் வந்து விட்டமின் டி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ விட்டமின் டி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு வந்து நமக்கு வந்து எலும்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அது போக நம்மளுடைய எலும்பை ஸ்ட்ரென்த்தனாக வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு விளக்கமாக இன்றைக்கி சொல்கிறேன் நான். ஸோ எலும்பினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கால்சியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்சியம் இருக்குது, இன்னொன்று பாஸ்பரஸ் இருக்குது. இது போக நிறைய மினரல்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ எலும்பினுடைய அமைப்பு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஸோ நம்ம இந்த எலும்பை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா இதில் உள்ள ஒவ்வொரு மினரல்ஸும் ஒவ்வொரு விட்டமின்ஸும் நமக்கு ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, கால்சியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பிரைமரி எல்லாருக்கும் தெரிஞ்சது கால்சியம் தான். கால்சியம் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா போனுடைய மேட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி கால்சியம் பாஸ்பேட்னால ஆனது. கால்சியம் பாஸ்பரஸ் ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கால்சியம் வந்து எதில் அதிகமாக இருக்குது எல்லாருக்கும் தெரியும், டைரி ப்ராடக்ட்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ், சீஸ், கர்ட் எல்லாத்துலேயுமே கால்சியம் இருக்குது. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸில் இருக்குது, ராகியில் இருக்குது, இப்போ நிறைய ரிச் சோர்ஸ் இருக்குது. நமக்கு வந்து இது இல்லாமல் நான் வெஜிடேரியன் சோர்ஸ்லேயும் நமக்கு கிடைக்குது. ஸோ கால்சியம் வந்து நமக்கு வந்து அடிக்குவேட் லெவலில் எடுத்துக்கணும். மினிமம் ஒரு 1 கிராம் 1000 மில்லிகிராமாவது நமக்கு வந்து ஒரு நாளைக்கு இருக்கணும். ப்ரெக்னன்சி லாக்டேஷன்லாம் அப் டு 1.5 கிராம் வரைக்கும் கூட நமக்கு தேவைப்படும். ஸோ கால்சியம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு பில்ட் யுவர் போன். சின்ன வயசில் 20, 25 வயசு, 30 வயசுலேருந்தே நம்ம கால்சியம் இன்டேக் அடிக்குவேட்டாக இருந்துச்சுன்னா நாளடைவாக அந்த போன் பில்டிங் ப்ராசஸ் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்பர் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் டி. ஸோ விட்டமின் டி அப்படிங்கிறது ஒரு ஃபேட் சால்யூபிள் விட்டமின். அது வந்து நமக்கு நார்மலாக நிறைய சோர்சஸ் லைக் மில்க் ப்ராடக்ட்ஸில் கிடைக்குது. பட் எல்லாத்த விட இம்பார்ட்டண்ட்டாக வந்து நமக்கு சன்லைட், நம்ம சூரிய ஒளி வந்து நம்ம ஸ்கின் மேலே படுது. டெய்லி நம்ம வந்து சன் எக்ஸ்போஷர் ஆகிறோம், வெயிலில் நடக்கிறோம், அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சன் எக்ஸ்போஷர் இருக்கும்போது விட்டமின் டி வந்து நம்ம ஸ்கின்னில் பட்டு ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஃபேட்லேருந்து அது வந்து என்ன ஆகுது, நம்ம வந்து விட்டமின் டி மெட்டபாலிசம் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உடம்புக்கு சேருது. சரி, இந்த விட்டமின் டி வந்து டைரெக்டாக நமக்கு போனுக்கு இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது வந்து என்ன செய்யுது, கால்சியமோட அப்சார்ப்ஷனை வந்து கூட்டுது. ஸோ நம்ம எவ்வளோதான் நம்ம கால்சியம் டேப்லெட்டோ கால்சியம் விட்டமின்ஸோ நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கிறோம், நம்ம நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே அதை அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நம்மளுடைய இன்டெஸ்டைனுக்கு கொடுக்குறது எது, நமக்கு விட்டமின் டி. ஸோ விட்டமின் டி இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஆனால் நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், டெய்லி ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகுது நம்ம சன்லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகணும். இன்றைக்கி எல்லாருமே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், ஏசி ரூமில் இருக்கோம், ஆஃபீஸ் போய் ஏசியில் வேலை பார்க்குறோம், இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறோன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து விட்டமின் டி வந்து அதிகமாக டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு நாங்கள் விட்டமின் டி டெஸ்ட் எடுத்தோம்னா 8 பேருக்கு என்னவாக இருக்குது, லோவாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் விட்டமின் டியை செக் பண்ணிங்க, லோவாக இருந்தால் அது கண்டிப்பாக சப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா சரியாயிரும். ஸோ நம்ம 2 விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம். நம்பர் 1 கால்சியம், நம்பர் 2 விட்டமின் டி. அடுத்தது எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ். எப்படி கால்சியம் வந்து இந்த பாஸ்பரஸோட இணைஞ்சு நமக்கு வந்து ஒரு சேர்ந்து தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ பாஸ்பரஸ் எதில் இருக்குன்னா காமன், அது ஒரு காமன் மினரல். நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா விதமான வெஜிடபிள்ஸ், லீஃபி, நம்ம கீரைகள் எல்லாத்துலேயுமே வந்து பாஸ்பரஸ் கிடைக்குது, பாலில் இருக்குது. ஸோ எல்லா உணவுலையும் கிடைக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதுக்குன்னு சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பெரும்பாலும் நார்மல் நல்ல ஒரு டயட் எடுத்தாலே பாஸ்பரஸ் நமக்கு கிடச்சிருது. அதுவும் வந்து போன் மேட்ரிக்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து காஸ் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோட்டீன். ஸோ இப்போ எலும்பினுடைய எல்லா விஷயங்களுமே வந்து ப்ரோட்டீன் சேர்ந்தது தான். ஸோ நம்ம ஒரு ஹை ரிச் ப்ரோட்டீன் டயட் சாப்பிட்டா தான் நமக்கு போன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ போன் மினரல் அப்படிங்கிறதே ஒரு ப்ரோட்டீன் வந்து அதில் வந்து என்ன இருக்குது, அதன் மேலே தான் இந்த வந்து மினரல்ஸ்லாம் பில்டப் ஆகிருக்கு. ஸோ ஜென்ரலாகவே நல்ல ஒரு ப்ரோட்டீன் டயட் லைக் நான் வெஜிடேரியனாக இருக்கட்டும், வெஜிடேரியன் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது, சோயா இருக்குது, மில்க் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து போன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஈவன் அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா ரெக்கவரிக்கு ப்ரோட்டீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடி பில்டிங் நமக்கு வந்து நம்மளுடைய என்டையர் பாடி வந்து பில்டிங் பண்ணுறது என்னது, நம்ம வந்து ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ புரதச்சத்துங்கிறதும் எலும்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறு சில மினரல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேங்கனீஸ், மெக்னீஷியம். ஸோ மெக்னீஷியமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது, போனில் வந்து நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ அதுவும் வந்து போனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின் கே கூட இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய போனுடைய மேட்ரிக்ஸில் விட்டமின் கேயோட ரோல் அதிகம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஃபுட் தேவையில்லை, நார்மல் நம்ம டயட் எடுக்கிற வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, கீரைகள், ஸோ இந்த மாதிரி எல்லா சோர்ஸ்லையுமே விட்டமின் கேயும் வந்து என்ன கிடைக்குது, நமக்கு தாராளமாக கிடைக்குது. ஸோ இவ்வளோ மல்டி மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து போனுடைய பில்டிங்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி உள்ள சத்தான உணவுகள் நமக்கு எடுத்துக்கும் போது நம்ம வந்து ஒரு 20-30 வயசுலேருந்தே இந்த போன் பில்டிங் எக்ஸசைஸை வந்து நம்ம தொடங்கினோம்னா அபோவ் 40-50 வரும்போது நம்மளுடைய போன் மாஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து ஹெல்த்தி லைஃப்பை நம்ம லீட் பண்ணலாம். ஸோ எஸ்பெஷலி லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெனோபாசல் வந்து ஆட்டோமேட்டிக்காக போன் லாஸ் ஆகும். ஸோ அந்த போன் லாஸ் எல்லாம் ஆகிறதுக்கு முன்னால இருந்தே நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு போன் ஹெல்த்தி டயட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி உள்ள போன் ஹெல்த்தி டயட்டை நம்ம கண்டினியூஸாக எடுக்கும்போது நமக்கு வந்து போன் மாஸ் நல்லாயிருக்கும். ஸோ பிற்கால ஏஜில் போன் வந்து லாஸ் ஆனாலுமே நம்ம ஆரம்பத்தில் நம்ம சேர்த்து வச்ச போன் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டயட்ரி ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம போன் பில்டிங்க்கு. ஸோ நான் சொன்னக்கூடிய அந்த விட்டமின்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வில் ஹேவ் எ வெரி குட் போன் அண்ட் வெரி குட் போன் ஹெல்த். தேங்க்யூ.